தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 1000 கோடி ஊழல் செய்த திமுக இணையதளத்தில் வச்சு செய்யும் நாம் தமிழர் கட்சி, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, டாஸ்மாக் கொள்முதல் முறைகேடு வழக்கில் 1000 கோடி கணக்கில் காட்டப்படாத பணம் புழங்குவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் என்ற செய்தி கிடைச்சிருக்குங்க. குறிப்பாக இந்த திமுக 1000 கோடி ஊழல் செய்துள்ளது என நிரூபணமாகியுள்ளது. 1000 கோடி ஊழல் செய்திருக்கும் திமுகவின் அயோக்கியத்தனத்தை மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அம்பலப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நேற்றிலிருந்து 1000 கோடி திமுக என ஹேஷ்டாக் உருவாக்கி திமுகவின் உண்மை முகத்தை நாம் தமிழர் கட்சி உறவுகள் தோலுரித்து வருகிறார்கள். இது குறித்து சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக மணி செந்தில் என்ற சகோதரர் இப்போ பாரா, பல ஒட்டு திண்ணைகள் சைலண்ட் மூடுக்கு போயிடும், முற்போக்கு வெங்காயங்கள் தலையணைக்கு உள்ளே போய் ஒளிஞ்சிடும் என்று 1000 கோடி திமுக என்று பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதே போல் தர்ஷன் என்ற சகோதரர் ஒரு அமைச்சரின் ஊழலே 1000 கோடி என்றால் அனைத்து அமைச்சர்களின் ஊழல்களையும் கூட்டினால் எத்தனை லட்சம் கோடிகளோ என்று தனது கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள், திமுகவின் பெரிய சாதனை என்னவென்று கேட்கிறீர்களா? 1000 கோடி ஊழல் அறிக்கையே கம்மி, கட்டாயம் அதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என எண்ண வைத்ததுதான் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, டாஸ்மாகில் மட்டும் 1000 கோடினா மற்ற துறைகளில் எல்லாம் எத்தனை கோடி இவர்கள் சுருட்டியிருப்பார்கள் என்பதுதான் பொதுமக்களின் கேள்வியா இருக்குங்க. டாஸ்மாக் கொள்முதல் முறைகேடு வழக்கில் 1000 கோடி கணக்கில் காட்டப்படாத பணம் புழங்குவதாக அமலாக்கத்துறை அறிவித்திருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.